ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் புல்லட் கேரேஜ் ராய்சர் பேசுகிறேன். நம்ம செட்டுக்கு ஒரு வண்டி வந்திருக்குது. என்ன வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 350. இந்த வண்டியில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு கிக் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு செல்ஃப் போட சொல்லிடுறாரு. செல்ஃப் இந்த வண்டிக்கு வராது. ஆக்சுவலாக வெறும் கிக் ஸ்டார்ட் மட்டும் தான், செல்ஃப் வராது. இந்த மாதிரி டம்மியாக இருக்கும் செல்ஃபு. இந்த மாதிரி டம்மியாக இருக்கும். இப்போ என்ன செல்ஃப் போடுறதுக்கு நம்ம பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டோம். என்னென்ன ஸ்பேர் வாங்கினது பார்த்தீங்கன்னா, காயில் செட் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஒயரிங் கிட்டு, அதுக்கப்புறம் மெயினாக செல்ஃபு கீரு, ஸ்ப்ராக்லெட்ஸு, செல்ஃபு கீரு, அதுக்கப்புறம் பேட்ரி, அதுக்கப்புறம் இண்டிகேட்ரு, செல்ஃபோட கவர் டியூப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி பாக்ஸு, இன்னரு அவுட்ரு பேட்ரி பாக்ஸு, அதுக்கப்புறம் செல்ஃப் மோட்ரு எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் இங்கே காயில் செட்டு, ரெக்டிஃபையர் காயில் செட்டு, இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி சுவிட்ச் ஒயரு, அப்புறம் மைனஸ் ஒயரு, அப்புறம் ரெக்டிஃபையர் 6000 யூனிட்டு, செல்ஃப் ரிலே, கேபிள், ஸ்டே கப்பு, ஸ்டே புஷ்ஷு, கிளட்சி யோக்கு, இண்டிகேட்டரு, ஏர் ஃபில்ட்ரு. இந்த மாதிரி இந்த வண்டிக்கு ஸ்டாண்டர்டுக்கு செல்ஃப் போனால் இவ்வளோ பார்ட்ஸை மாத்திர மாதிரி இருக்கும். மாற்றிட்டு வண்டி எப்படின்னு காட்டுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ்.